بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ஒரு நாள் ஒரு மகன் தன் தந்தையிடம் சென்று, தந்தையே, இனிமேல் நான் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்குச் செல்ல மாட்டேன் என்று கூறினான். இதைக் கேட்டதும் தந்தையின் புருவங்கள் சுருங்கின. அவர் தன் மகனை பார்த்து, ஏன் என்று கேட்டார். மகன் கூறினான், நான் எப்போதெல்லாம் பள்ளிவாசலிற்குச் செல்கின்றேனோ அப்போதெல்லாம் நான் காண்கிறேன், மக்கள் தேவையில்லாத பேச்சுக்களில்தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவர்களின் சிலர் கூட்டங்களாகப் பிரிந்து அடுத்த மனிதர்களைப் பற்றி கதைக்கின்றனர். இன்னும் சிலர் ஒரு மூலையில் அமர்ந்து தன் செல்பேசிகளில் மூழ்கியிருக்கின்றனர். இவர்களையெல்லாம் பார்க்கும்போது நல்ல எண்ணங்களுடன் பள்ளிவாசலுக்குச் செல்லும் நானும் வழிதவறி விடுவேனோ என்று நான் பயப்படுகின்றேன். இதைக் கேட்ட அத்தந்தை தன் மகனிற்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாஸ்கை கொடுத்தார். அவர் கூறினார், மகனே, உன் கையிரண்டையும் சேர்த்துக்கொள். உன் கைகளுக்கிடையில் முழுமையாக மணல் சேர்ந்த மண்ணை நிறைத்துக்கொள். இப்படியே நீ 2 முறை பள்ளிவாசலை சுற்றி வரவேணும். ஆனால் உன் கையிலிருந்து ஒரு துளி மண்ணோ மணலோ நிலத்தினில் விழாதவாறு நீ பார்த்து கொள்ள வேண்டும். மகனும் தன் தந்தை கூறியவாறே எதுவும் கீழே விழாதவாறு வெகு கவனத்துடன் தன் தந்தை கொடுத்த செயற்பாட்டை செய்து முடித்துரைத்து தன் தந்தையிடம் வந்தான். தந்தை தன் மகனிடம் 3 கேள்விகளை கேட்டார். யாராவது தன் செல்பேசியில் மூழ்கியிருப்பதை நீ பார்த்தாயா? மக்கள் தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நீ பார்த்தாயா? கூட்டமாக அமர்ந்து இன்னொருவரை பற்றி கதைத்துக் கொண்டிருந்த கூட்டத்தை நீ பார்த்தாயா? மகன் கூறினான், என் கையிலிருந்த மண்ணிலிருந்து சிறு பகுதியேனும் கீழே விழுந்திடக்கூடாது என்பதில்தான் என் முழு கவனத்தையும் நான் பதித்திருந்ததால் நீங்கள் கூறிய எதையும் நான் பார்க்கவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை தந்தையே. அதற்கு அத்தந்தையின் அறிவுரை இவ்வாறு இருந்தது, நீ எப்போதெல்லாம் பள்ளிவாசலிற்குச் செல்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் கவனம் முழுவதும் உன்னை படைத்த அல்லாஹுவின் மீது மாத்திரமே இருக்க வேண்டுமே தவிர அல்லாஹுவின் படைப்புக்களுக்கு மீது அல்ல. அப்போதுதான் இறைவனின் இல்லத்தில் நீ அமர்ந்திருப்பதற்கான உண்மையான இன்பத்தையும் அதன் பயனையும் நீ உணர்ந்து கொள்வாய். இக்கதை நமக்கு எதை கற்றுத்தர முனைகிறது? சிந்திப்போம், மாறுவதற்கு முயன்றிடுவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.